இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மத்திய பட்ஜெட்டில் 3 கோடி தென்னை விவசாயிகளுக்கு புது திட்டங்கள் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை விவசாயிகளான நாங்கள் முழு மனதோடு வரவேற்கிறோம். மத்திய அரசை விவசாயிகளின் பாதுகாவலனாக நாங்கள் ஏற்கிறோம். அதே சமயம் இதற்கு முன்பு கொப்பரை கொள்முதல் வந்தது. அந்த கொப்பரை கொள்முதலில் பார்த்திங்கன்னா நேரடியாக எந்த ஒரு விவசாயியுமே பயனடைய முடியல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேங்காய் எங்களால் உற்பத்தி தான் செய்ய முடியுமே தவிர அதை நாங்கள் உரித்து அதை உடைச்சி அதை பருப்பாக்கி அதுக்கப்புறம் கொண்டு போய் நாங்கள் கொப்பரையில் கொண்டு போய் நாங்கள் வச்சோன்னு சொன்னோம்னா, சொசைட்டியில் வச்சோன்னு சொன்னோம்னா, அதுக்கப்புறம் அவங்க 1 மாதம் கழித்து தான் பணம் தர்றாங்க. எங்களுக்கு இதுக்குனால காலதாமதம் ரொம்ப அதிகமாகிறதுனால எங்களால் அது வரைக்கும் காத்திருக்க முடியாதுங்கிற சூழ்நிலை விவசாயிகளுக்கு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அதிகாரிகளும் இடையில் இருக்கிற இடைத்தரகர்களும் எங்களோட சிட்டாவையும் அடங்கலையும் எங்ககிட்ட வாங்கிட்டு அவங்க தான் மொத்தமாக கொள்முதல், காங்கேயத்திலிருந்து பருப்பை கொள்முதல் பண்ணி கிடங்களை கொண்டு வச்சு அதிக விலைக்கு விற்று அவங்க லாபம் சம்பாரிச்சுக்கிறாங்க. விவசாயிகளான எங்களுக்கு அடங்கல் சிட்டா கொடுத்தோம்னா கிலோவுக்கு 2 ரூபா கொடுக்குறாங்க. இந்த 2 ரூபா தான் உண்மையாகவே கொப்பரை கொள்முதல்னால் விவசாயிகள் பலனடைஞ்சிருக்கிறோம். இதையெல்லாம் மத்திய கவர்மெண்ட் தீவிர ஆராய்ச்சி பண்ணி சரியான முறையில் நேரடியாக விவசாயிகளுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், தேங்காய் எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கணும். பச்சைக்காயை கொள்முதல் பண்ணணும். மத்திய அரசு பச்சை தேங்காயை கொள்முதல் பண்ணணும். அவங்க பச்சை தேங்காயை கொள்முதல் பண்ணி அவங்க பருப்பாக்கி பவுடராக்கி அல்லது பூவாக்கி அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு அதனோட முழு பலனும் கிடைக்கும். இடைத்தரகர்களுக்கு போகிறக்குண்டான வாய்ப்பை தவிர்க்கப்படும். அதுபோக பார்த்திங்கன்னா நியாய விலை கடையில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்கப்படணும் அப்படிங்கிறது விவசாயிகளுடைய பல்லாண்டு கோரிக்கை. பாமாயில்னால் உடல் உபாதைகள் ஏற்படுது, மூட்டு வலி வருது. தேங்காய் எண்ணெயினால் உடலுக்கு ஆரோக்கியம் ஏற்படுது. நீங்கள் நியாய விலை கடையில் தேங்காய் எண்ணெய் மானியத்தில் தரும்போது விவசாயம் பயனடைகிறாங்க, பொதுமக்களும் பயனடைகிறாங்க, உடல் நலமும் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் பாமாயில் ஏதோ ஒரு வெளிநாட்டு முதலாளிகிட்ட வாங்கி நீங்கள் ஒரு மானியத்தில் இங்கே தர்றதுக்கு விவசாயிக்கு கொடுக்கணுங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். அதுபோக பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி விதிக்கும் பொழுது தமிழக அரசு ஜிஎஸ்டி எங்களுக்கு வேண்டாம் என்று ஒத்த குரலாக கோரிக்கை வைத்தாங்க. ஆனால் இந்தியா முழுவதும் இந்த சட்டம் அமல்படுத்தப்படுகிறது, கட்டாயமாக தமிழகத்திலும் அமல்படுத்தப்படும் என்று ஒத்த கோரிக்கையோடு மத்திய அரசு அமல்படுத்தியதைப் போல இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் கல்லுக்கு தடை இல்லை. ஆனால் தமிழகத்தின் மட்டும் கல்லுக்கு தடை அரசின் கோரிக்கை என்று விட்டுவிட்டீர்கள். அதை சரி செய்து கல்லுக்கும் முழு அனுமதி வர வேண்டும் என்பது விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இதையும் செய்து தர வேண்டும்.